இல்ல ஒரு வாட்டி ஆக்சிடென்ட் ஆச்சு. நெறைய படங்கள், வீடியோல கூட பார்த்துருப்பீங்க. ஸ்டிக் வச்சு நடந்திருப்பாங்க. அதே போல இப்ப இருக்க நம்ம சிஎம் அவர்களுக்கு திருமணம். திருமணம் ஆகும்போது என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா, கலைஞர் அவர்கள் வந்து "நீங்க வந்து பிள்ளைங்கள வாழ்த்தணும்" அப்படின்னு சொல்லும்போது, அப்போ எனக்கு இது மாரி கால் உடைஞ்சிருக்கு. என்னால வர முடியாதுன்னும்போது, "நீங்க எவ்வளோ தூரம் உங்களால வர முடியுமோ கார்ல வந்து மேல வர வரைக்கும் உங்களுக்கு நான் வசதி பண்ணி தரேன்னு" சொல்லிட்டு, அதுக்கேத்தா மாரி ஸ்டேஜ் அமைப்பு கூட மாத்தி அமைச்சதா ஒரு தகவல். ஸோ இதெல்லாம் நடந்தது. தாத்தாவும் போய் பிளஸ் பண்ணாங்க. அத இன்னைக்கு சிஎம் அவர்கள் வந்து அவங்களோட பதிவுல கூட அத வெளியிட்டிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க வந்து பிளஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நட்பு ரீதியா ஆ விஷயங்கள் நெறைய இருந்திருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, பெரியவங்க வாழ்ந்து மறைஞ்சுட்டாங்க. அவங்கள பத்தி விமர்சனம் பண்ணி என்ன கிடைக்க போது உங்களுக்கு? ஆல்ரெடி நீங்க நல்ல ஒரு பொசிஷன்ல இருக்கீங்க. கட்சிய பலப்படுத்துறதுக்கு பேசுங்க. மக்களுக்கு என்ன செய்யணும்னு ஆலோசனை குடுங்க. இல்ல இத வந்து இது தவறுன்னு சொல்லிட்டு பொது வெளியிலயும் சரி, இல்ல உங்க கட்சியிலயும் குரல் கொடுங்க. தவறு இல்லையே! உங்களுக்கு தான் நல்ல அங்கீகாரம் குடுத்துருக்காங்கல்ல. அத தாண்டி எதுக்கு மறைந்த இத்தன ஆண்டு காலம் கழித்து அந்த தலைவர பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு?